Hi friends, welcome to Positive Sprite. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 3 விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து காப்பிரைட்ஸ்னால் என்ன? யூடியூப் ஆரம்பிச்சோன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்கள யூடியூப்பை வந்து ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை டவுன்லோட் பண்ணியோ அதை மறுபடியும் வந்து யூடியூப்லேயே வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் காப்பிரைட்ஸ் வரும். நீங்கள் அப்படி அப்லோட் பண்ணிங்கன்னா யூடியூப் தரப்புலேருந்து உங்களுக்கு காப்பி ஸ்ட்ரைக் வரும். 3 தடவை காப்பி ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா உங்களுடைய யூடியூப் சேனல்ஸ் வந்து டெலீட் செய்யப்படும். நம்மளுடைய ஓன் கண்டென்ட் போட்டால் மட்டும்தான் காப்பிரைட்ஸ் வராது. ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டியது மானிட்டேஷன் ஃப்ரண்ட். மானிட்டேஷன் வந்து எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது, மானிட்டேஷன் கிடைக்குமா நம்ம என்ன பண்ணுறது? மானிட்டேஷன் கிடைக்க நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட யூடியூப் சேனல்ஸ் ஆரம்பித்து 12 மாதத்தில் 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் வேணும். இது வந்தால் மட்டுமே வந்து யூடியூப் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. மற்றபடி நம்ம என்ன பண்ணாலும் யூடியூப் எனேபிள் பண்ண மாட்டாங்க. மூணாவது நம்ம பார்க்க போகிற டாபிக் டேலண்ட்டு. நம்ம டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப்பு. நம்மளுடைய டேலண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் யூடியூப் வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக நமக்கு இருக்குது. நீங்கள் குக் பண்ணாலோ இல்லைனா எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக ஒரு விஷயம் தெரிஞ்சு நீங்கள் அது பதிவு பண்ணாலோ, இல்லை புக் ரிவ்யூ பண்ணாலோ, இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸை பற்றி சொல்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக இதில் பதிவு பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் 3 ரிவிஷன் பண்ணுவோம். காப்பிரைட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் யூடியூப் வீடியோஸை டவுன்லோட் பண்ணாலோ இல்லை யூடியூப்லேயே நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்தாலோ அதை யூடியூப் அல்காரிதம் வந்து ஈஸியாக வந்து இண்டிகேஷன் பண்ணிவிட்டு உங்களோட சேனலை வந்து காப்பிரைட்ஸ் கொடுத்து ஈஸியாக வந்து பிளாக்கும் பண்ணிடும், டெலிட்டும் பண்ணிடும். அடுத்து நான் போட போகிற டாபிக் எடிட்டிங் பற்றி. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம எடிட்டிங் பண்ணுறது, ஈஸியாக எடிட்டிங் பண்ணி அதை எப்படி அப்லோட் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு நான் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்.